மிஸ்டர் அவினாஷ், இப்போ வசுந்தரா இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அவள் மனவியாதி இப்போ நேத்திக்கே ஏற்பட்டதில்ல. 10 வயசுலேருந்தே வசுந்தராவுக்கு மனவியாதி உண்டு. பிட்வீன் யூ அண்ட் மீ அவள் புத்தி சில சமயம் பேதலிச்சு போச்சோன்னு கூட நான் நினச்சிருக்கேன். அவளை எந்த ஒரு பெண்ணும் மிரட்டலை. சின்ன வயசு காட்சிகள் தான் அவள் கண்ணில் இப்போ நிழலாடுது. அவ்வளவுதான். அதனால தான் அவள் நிம்மதியையும் தூக்கத்தையும் இழந்துட்டா. எஸ், அவளோட நிலைமைக்கு அதுதான் காரணம். மனவியாதின்னா? அவினாஷ் கேட்டான். சின்ன வயசில் பயங்கர அனுபவங்கள் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. அனந்த்பூர் வம்சத்தோட சுந்தர மகாலில் அவங்க எல்லோரும் கூடி வாழ்ந்த பொழுது நிறைய உணர்ச்சி பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதோட பிரதிபலிப்பு தான் வசுந்தராவோட பிரச்சனையே. ரேணுவும் அவினாஷும் பப்பியின் முகத்தை எம்மை கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தனர். ரசமலாயை சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க, நான் சொல்கிறேன். பட் நான் சொல்லப்போவது அதைவிட சுவையான விஷயம் என்ற பீடிகையுடன் சொல்ல ஆரம்பித்தாள் பப்பி. வசுந்தரா சின்ன வயசுலேயே அப்பா அம்மா அன்பு இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. உங்களுக்கு தெரியும் மகாராஜா குடும்பத்தில் எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும்னு. சுந்தரமஹால் குடும்பத்தில் மோதி சிங் சக்கரவர்த்தி குடும்பம் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மோதியோட மனைவி ரூபாதேவி நல்ல குணவதி. குழந்தைங்க ஜெயன் சக்கரவர்த்தி, ஜோத்ஸ்னா, ஜோதிலக்ஷ்மி 3 பேருமே அப்போ இங்கிலாந்தில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ தான் ரூபாதேவி பகத்பூர் ராஜாவோட 2வது பொண்ணு. அவளை மோதி சிங் சக்கரவர்த்திக்கும் பெரிய பொண்ணு கல்பாதேவியை சாந்தப்பூர் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பகத்பூர் ராஜா. இந்த நிலையில் கல்பாதேவியோட புருஷன் செத்து போயிட்டான். அக்கா மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்த ரூபாதேவிக்கு அப்பா கிட்ட சொல்லி அக்காவை தன்னோட சுந்தர மகாலுக்கே கொண்டு வந்து தங்க வச்சுக்கிட்டா. கல்பாவை அவளுடைய புருஷன் வீட்டில் துரத்திட்டதால் அவளுக்கு சொத்துன்னு எதுவுமே கிடையாது. ரூபா தன்னுடைய அக்கா கல்பாவுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தா. கல்பா கொஞ்சம் தெய்வபக்தி உள்ளவர். ஆனால் மோதி சிங் ராஜவம்சமோ மேற்கத்திய பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறவங்க. வீட்டில் கூட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த ஜெயனுக்கு கல்பா பெரியம்மாவோட ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பிடிக்கவில்லை. அதை அவன் மேலே திணிக்க முயன்றதும் பிடிக்கலை. விதவை அக்கா மனசு நோவக்கூடாதுன்னு அவளுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருந்தா ரூபா. இதனால் அவளுக்கும் ஜெயனுக்கும் அடிக்கடி தகராறு வரும். கல்பாவுக்கு ஜோதிலட்சுமி மேலே மட்டும் அளவு கடந்த அன்பு. இறந்து போன கணவனோட அம்மா மாதிரி இருக்கான்னு அவன் மேலே அளவு கடந்த பாசம். வேணும்னே ஜெயனை மனம் தட்டுவா. ஜோதிலட்சுமியை ஸ்பெஷலாக கவனிப்பா. ரூபாதேவி ஒரு நாள் தன்னுடைய பெண்கள் ஜோத்ஸ்னா ஜோதிலட்சுமியோட ஒரு மலர் கண்காட்சிக்கு போயிருந்தா. ஜெயன் வெளியில் போயிருந்தா. அப்போ நண்பனை பார்த்து விட்டு திரும்பி வந்த ஜெயன் வீட்டுக்குள் நுழைந்த பொழுது யாருமே இல்லை. மாடிப்பக்கமாக போனவன் அப்பா மோதி சிங்கோட படுக்கை அறைக்கு போனான். போனவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. மோதி சிங் படுக்கையில் அவளோட கல்பாதேவி இருந்ததை பார்த்துட்டான். ரசமான இடத்துல ஜெயன் நுழைஞ்சதும் கல்பாவுக்கு அவமானமாக போயிடுச்சு. விடுவிடுன்னு இறங்கி போயிட்டா. அம்மா ரூபா மனசு வருத்தப்பட போகிறாளேன்னு ஜெவன் எதுவுமே அவகிட்ட சொல்லலை. பெரியம்மா கிட்ட ஜாகிரதையாக இருன்னு மட்டும் அவகிட்ட சொன்னான். அப்பா அவளுக்கு அவன் சொன்னது புரியலை. கல்பா வாந்தி எடுக்க ஆரம்பித்தவுடன் விஷயம் புரிந்தது. ஆனால் ரூபா ரொம்பவும் புத்திசாலி. விஷயத்தை பெருசு பண்ணாமல் மகாராணிங்கிற தன் அதிகாரத்தை வச்சு அதை அப்படியே அமைக்கிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் கல்பா மேலே அவளுக்கு இருந்த பாசமெல்லாம் வற்றி போயிடுச்சு. அவள் கல்பாவுக்கு கொடுத்த தண்டனை கொடுமையானது. பப்பி பேசுவதை நிறுத்திவிட்டு சற்று இடைவெளி விட அடுத்து அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று ஆவலுடன் ரேணுவும் அவினாஷும் அவள் வாயையை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் கவனத்தை முழுவதுமாக தன்னுடைய வசம் வைத்திருக்கும் திருப்தியில் பப்பி தொடர்ந்தாள். கல்பாதேவியை மோதி மகாலுக்கே ஒரு மேல் அறைக்குள்ள சிறை வச்சுட்டா. அவளை வெளியில் விடவே இல்லை. வாசலுக்கு 2 ஆள் 24 மணி நேரமும் காவலுக்கும் இருந்தாங்க. கல்பாதேவியோட தேவைகளை கவனிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி. மற்றபடி வீட்டில் இருந்த யாரையும் கல்பாதேவி சந்திக்க முடியாது. தன்னோட பொண்ணுங்க ஜோத்ஸ்னா ஜோதிலட்சுமி கூட அவளை நெருங்க விடவில்லை. இந்த நேரத்தில் தான் கல்பாதேவிக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே ரூபாதேவி எங்கேயோ போய் அதை ஒழிச்சு வச்சுட்டா.
மயக்கம் தெழுந்தி எழுந்திருந்த கல்பனா, என் குழந்தை எங்கேன்னு கதறி அழுதா. ஆனால் ரூபாதேவி அவ அழுகையை கண்டு அசரலை. அவ குழந்தைகள் எங்கே இருக்குன்னு அவளுக்கு சொல்ல மறுத்துட்டா. வேறு வழி இல்லாமல் கல்பாதேவி நடைப்பிணமாக அந்த அறையிலேயே காலத்தை கழிக்க ஆரம்பித்தா. தன்னுடைய குழந்தையை தங்கிட்ட இருந்து பிரித்த ரூபாதேவியை வெறுத்தா. தன்னை மயக்கி படுக்கைக்கு கொண்டு போய் உறவு வச்சு குழந்தையையும் கொடுத்து விட்டு பிறகு தன்னை திரும்பி பார்க்காத மோதி சிங்கையும் வெறுத்தாள் அவள். தன்னை எதிரியாக நினைத்து ஜெயன் சக்கரவர்த்தியை அடியோடு வெறுத்தாள். அந்த குடும்பத்தின் மீது அவளுக்கு இருந்த ஆத்திரம் குரோதமாக மாறிடுச்சு. இந்த நிலையில தான் ஜெயன் சக்கரவர்த்தி அமலாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்களோட இன்பமான வாழ்க்கைக்கு அடையாளமாக வசுந்தரா பிறந்தா. அப்பத்தான் இந்திய விடுதலை போராட்டம் உச்சக்கடத்தை அடைந்திருந்த நேரம். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் சிலருக்கு சுந்தரமகாலுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லி மோதி சிங்கையும் ஜெயன் சிங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சர்க்கார். வெள்ளைக்காரங்க அந்த அதிர்ச்சியிலே அமலாதேவி படுத்த படுக்கையாகவும் ஆக்கிவிட்டார்கள். குழந்தை வசுந்தராவை வளர்க்கிற முழு பொறுப்பையும் கல்பாதேவி கிட்ட ஏற்கனவே அனந்த்பூர் வம்சத்தை பழிவாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த கல்பாதேவிக்கு இது நல்ல வாய்ப்பாக அமைஞ்சுது. குழந்தை வசுந்தராவை தனியாக இருக்கும்போது பயமுறுத்தி ரசிப்பா. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு திடீர்னு குழந்தைக்கு முன்னாடி குதிப்பா. முகத்தில் மைய பூசிக்கிட்டு நடு ராத்திரியில் குழந்தை வசுவை எழுப்பி அழவும் வைப்பா. அதோ பாரு, இன்னைக்கு ராத்திரி பூதம் வந்து உன்னை விழுங்க போகுது, பேய் வந்து ஒரு ரத்தத்தை குடிக்க போகுது, அப்படி இப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லுவா. குழந்தை எதிரே தலையை விரித்து போட்டுக்கிட்டு அவள் அலறிக்கிட்டே இருப்பாளாம். குழந்தை வசுக்கிட்ட அவள் அப்பா ஜெயன் சக்கரவர்த்தியை பற்றி கேவலமாகவும் பேசுவாளாம். குழந்தை வசுந்தராவை ஒரு ஜடப்பொருளாக ஆக்கி அவள் சித்தத்தை குழப்பிக்கிட்டே இருந்த கல்பாதேவி ஜோதிலட்சுமியை மட்டும் அன்பாக நடந்துக்கிட்டா. குழந்தை வசுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் மட்டும் புரிய ஆரம்பிச்சுது. இந்த பெரிய பாட்டிக்கு எனக்கு பிடிக்கலை, என் அப்பா அம்மாவையும் பிடிக்கலை. அத்தைகள் கூட தன்னிடம் வேற்றுமை காட்டுவதை புரிந்து கொள்ள தவறவில்லை அந்த குழந்தை. அப்புறம்தான் வசுவுக்கு அந்த வைராக்கியம் ஏற்பட்டுச்சு. கல்பாதேவியும் ஜோதிலட்சுமியும் தன் அப்பா ஜெயனை பற்றி கேவலமாக பேச பேச அவன் மேல் அன்பு உறுதிப்பட்டது. திடீரென்று ரூபாராணியும் மரணப்படுக்கையில் விழுந்தாள். சாகரத்துக்குள்ளேயாவது என்னோட குழந்தை இருக்கும் இடத்தை சொல்லு, ரூபாவை கல்பா கேட்டாள். ரூபாவும் தான் மரணமடைவதற்கு ஒரு நாள் முன்புதான் கல்பாவிடம் அவள் குழந்தை இருக்கும் இடத்தை சொன்னாள். அந்த குழந்தையை தேடி போன கல்பா அப்புறம் சுந்தரமஹால் பக்கம் வரவே இல்லை. அதற்கு பிறகு மோதி சிங் மரணமடைந்து ஜெயன் மகாராஜா பதவியேற்றதும் நிலைமை மாறிவிட்டது. வசுந்தராவுக்கு நல்ல கவனிப்பு கிடைத்தது. இருந்தாலும் கூட பல இரவுகள் கல்பாதேவி அவளுடைய கனவில் வந்திருக்கிறாள். அந்த கல்பாதேவியின் கடுமையான முகம் அவளுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சு போயிடுது. எனக்கென்னவோ இப்போ வசுந்தரா முன்னாடி வர்ற உருவம் கல்பாதேவி தான்னு தோணுது. இட்ஸ் மேயர் ஹாலுசினேஷன். வசுந்தராவுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்த பின்பு கூட கல்பா என் குடும்பத்தை அழிச்சிடுவாளோன்னு பயமாக இருக்குன்னு என்கிட்டயே சொல்லியிருக்கா. அப்போ மகாராணி முன்னாடி வர்ற உருவம் அவர்களோட கற்பனைன்னு தான் நீங்கள் சொல்ல வர்றீங்களா? எஸ், பில்லி சூனியம் எல்லாம் வெறும் பேத்தல். சின்ன வயசில் கல்பாதேவியால் தனக்கு ஆபத்து வரும்னு அந்த குழந்தை நினச்சிருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாகி இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற கல்பாதேவி அந்த பயமே இப்போ உருவம் மர்ம பெண்ணுன்னு பேச தோணுது. அவளுக்கு தேவை மிஸ்டர் அவினாஷ் சர்மா, நீங்கள் இல்லை, ஒரு நல்ல டாக்டர் தான், பப்பி தீர்மானமாக சொன்னாள். இப்போ கல்பா எங்கே இருக்கா? ரேணு கேட்டாள். வாட் நான்சென்ஸ், எனக்கே வயசு 61, வசுவுக்கு 62. வசு பிறக்கிற சமயம் கல்பாவுக்கே 38 இல்லைன்னா 40. இந்நேரம் அவள் போன இடத்துல புல்லு கூட முளைச்சிருக்கும், பப்பி சொன்னாள். அவினாஷுக்கு பெரிய பாரம் ஒன்றை இறக்கி வைத்தது போல் இருந்தது. ஏவல், பில்லி சூனியம் எல்லாமே பைத்தியக்காரத்தனம். மகாராணிக்கு மன ரீதியாக பிரச்சனை, அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சாகர் மரணத்தை பற்றி டேர் டெவில் அந்த பையன், அவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படியே போய் சேர்ந்தான்.
அவினாஷ் பப்பியிடம் நன்றி சொன்னான். மேடம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். அந்த கல்பராணி ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் உங்கள் ஆல்பத்திலே இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உருவந்தான் மகாராணி முன்னாடி வர்ற பொண்ணுன்னு நிரூபணமாயிட்டா கேஸே முடிஞ்சிடும். தோ வர்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பப்பி எழுந்து சென்றாள். மகாராணியின் பிரியமான தோழி என்று சொல்லிவிட்டாள். அவருக்கு மனரீதியான பிரச்சனை என்று வேறு விஷயத்தை திவானிடமும் சுவாமியிடமும் சொல்லிவிட்டு இவன் தன் வழியே போக வேண்டியதுதான். இந்த கேஸை பொறுத்தவரை அவனுடைய ஒரே சாதனை ரேணுகாவின் மனதை வெற்றி கண்டது மட்டும்தான். என்ன உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க? ரேணு கேட்டாள். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பற்றி யோசிக்கிறேன். என்ன அது? ஒரு டெரரிஸ்ட்டை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பயங்கரவாதி கிடைச்சாச்சு. பிடிச்சு விளங்க மாட்ட வேண்டியது தான். யார் அந்த பயங்கரவாதி? பெண்டாட்டிங்கிற பயங்கரவாதி. அவளை நோக்கி கையை நீட்ட அவள் பொய்க்கோபத்துடன் தன் ஹேண்ட்பேக்கை ஓங்கி அடித்தாள். அவளை அடிக்கும் பாவனையில் பெரிய பண்டலாக 4-5 ஆல்பங்களை கொண்டு வந்தாள் பப்பி. அவற்றை அவர்கள் முன்னே இருந்த டீப்பாயில் பரத்தி வைத்தாள். ஒரு குரூப் ஃபோட்டோவுக்கு கல்பாதேவியை பார்த்ததாக ஞாபகம். ஒவ்வொரு படமாக அவளை கவனிக்க ஆரம்பித்தாள் பப்பி. ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை பார்த்ததும் அவளுடைய முகம் மலர்ந்தது. திஸ் இஸ் இட். இதுதான் கல்பாதேவி. ஜெயன் படிப்புக்காக இங்கிலாந்து போவதற்கு முன்னாடி எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ. அவினாஷ் ஆர்வத்துடன் அந்த புகைப்படத்தை வாங்கி பார்க்க ரேணுவும் அவனுடைய தோள் பக்கமாக நின்று எட்டி பார்த்தாள். புகைப்படத்தில் ஜோதிலட்சுமியின் தோள்களில் கையை வைத்தபடியே கல்பாதேவி நின்றிருந்தாள். இவள்தான் மகாராணியை அச்சுறுத்தும் பெண்ணா? அவினாஷ் அவளையே கூர்ந்து கவனித்தான். புகைப்படத்தை தன்னுடைய பிரீஃப் கேஸில் பத்திரப்படுத்திவிட பப்பியிடம் மீண்டும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். தயங்கி நின்றாள் ரேணு. மேடம், பத்திரிகையாளரா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்க அனுமதி கிடைக்குமா? ப்ளீஸ். சரி கேளு. அவள் கெஞ்சிய விதம் பப்பிக்கு சிரிப்பை வரவழைத்தது. எம்ஏ மத்தியாஸ் எழுதிய ஜெயனும் அவர் காதலிகளும் படிச்சிருக்கீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீ பத்திரிகையாளராக கேட்டேன்னு சொல்கிறதால அந்த புத்தகம் குப்பை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறேன். ஆனால் நீ அவினாஷ் சர்மாவோட உட்பியாக இந்த கேள்வியை கேட்பதாக இருந்தால் நான் வேறு பதில் சொல்லுவேன். உண்மையிலேயே நான் அந்த புக்கை இன்னும் படிக்கவில்லை, பப்பி ஜெயன் சொன்னான். ரேணு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த அந்த புத்தகத்தை எடுத்து பப்பியிடம் நீட்டினாள். அதை ஆவலுடன் வாங்கி பார்த்தாள் பப்பி. பரவாயில்லையே, மத்தியாஸ் எல்லா காதலிகளையும் கவர் பண்ணி இருக்காரே. நடுவில் இருந்த புகைப்படங்களை பப்பி ஆர்வத்துடன் பார்த்தாள். 12 காதலிகளோட ஃபோட்டோக்களையும் வெளியிட்டிருக்காரே. இன்ஃபேக்ட் என்னுடைய படம் கூட இதில் வெளிவந்திருக்குன்னு தெரியுமா? நான் கூட ஜெயன் சக்கரவர்த்தியை காதலிச்சேன். இது வசுவுக்கு தெரியாது. ஜெயன் மேலே எனக்கு பயங்கர கிரேஸ். என் புருஷன் பெயர் ஜெயந்த்னு இருக்கிறதால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தெரியுமா அது? கல்லென்று சிரித்துக்கொண்டே பப்பி கண்ணடித்தாள். சிரித்துக்கொண்டே புகைப்படங்களை பார்த்தவளின் கண்கள் ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தின் மீது நிலைக்குத்தி நின்றது. ஜெயனுடைய 6வது காதலி அஞ்சலி தேவி என்று கீழே குறிப்பிடப்பட்டிருந்தது. பப்பியினுடைய முகம் சுருங்கியது. வாட் நான்சென்ஸ்! என்ன உளறல் இது? இது அஞ்சலி தேவியாய் இருக்க முடியாது. தனக்குள் தீவிரமாக யோசித்தபடியே கூறினாள் பப்பி. எனிதிங் ராங் மேடம்? ரேணு கேட்டாள். இந்த இவள் பெயர் அஞ்சலி தேவியாக இருக்கவே முடியாது. எங்கேயோ இவளை பார்த்துருக்கேன். மை காட்! அவினாஷ், அந்த குரூப் ஃபோட்டோவை கொடுங்க. இது கல்பாதேவி மாதிரி இருக்கே. அவினாஷ் நீட்டி அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்தாள். 2 புகைப்படங்களையும் மாறி மாறி பார்த்தாள். மத்தியாஸுக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கல்பா ஜெயனுக்கு பெரியம்மா. அவளோட ஃபோட்டோவை போய் ஜெயனோட 6வது காதலின்னு குறிப்பிட்டா என்ன அர்த்தம்? ஒருவேளை கல்பா மோதி சிங்கோட காதலின்னு குறிப்பிடுறதுக்கு பதிலாக ஜெயனோட காதலின்னு சொல்லிட்டாரா? ரேணு சந்தேகத்தை எழுப்பினாள். நிச்சயம் இது கல்பாதேவி தான், எனக்கு சந்தேகமே இல்லை. அப்போ அஞ்சலி தேவி யாரு? நிஜமாகவே அந்த பேரில் யாராவது இருந்தாங்களா? அவினாஷ் கேட்டான். இதில் ஏதோ குழப்பம் இருக்குது. பட் காக்காஜியை கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லிடுவா அஞ்சலி தேவி யாருன்னு. காக்காஜியா? ஆமாம், ஜெயன் சிங்கோட வேலைக்காரன். அனந்த்பூர் வம்சத்துக்கு 3 தலைமுறையாக வேலை செஞ்சவன். சுந்தரமஹாலுங்கிற பங்களா கொலை அவன் அதில்தான் வேலைக்கு சேர்ந்தான். இப்போ ரிட்டையர் ஆகி
டார்ஜிலிங்கில் இருக்கான். அவனை கேட்டிங்கன்னா இந்த அஞ்சலி தேவி யாருன்னு சொல்லிடுவான். வசுந்தரா மேலேயும் ரஞ்சன் சாகர் மேலேயும் ரொம்ப அன்பு அவனுக்கு. ஜெயனோட கடைசி காலத்தில் அவரோட வலது கையாக இருந்தான். ஜெயனோட ரகசியமெல்லாம் அவனுக்கு தெரியும். நான் அட்ரஸ் கொடுக்குறேன், அவனை போய் பாருங்க. காக்காஜியின் முகவரியை வாங்கி கொண்டு பப்பியிடம் விடைபெற்று கொண்டு அவினாஷும் ரேணுவும் கிளம்பினார்கள். வெகுநேரம் யோசித்து கொண்டு இருந்து பப்பி எழுந்து சென்று எம்ஏ மத்தியாஸின் நம்பரினை டயல் செய்ய ஆரம்பித்தாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.